ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள்ல முருகப்பெருமான் ஆருடத்தின் மூலியமா நமக்கு என்ன செய்தியை கொடுக்கறார் அப்படின்றத நம்ம ஆருடத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனசார வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. நாம இப்ப ஆருடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓம் சரவணபவ. முருகப்பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண் 36. இந்த 36 அப்படின்ற ஒரு எண்ணுக்கு முருகப்பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பூ அப்படின்றது பாதிரி மலர். ஜோதிடம் கேட்பவரே, உன் கல்லையே கண்ணீர் விட செய்கிறது. கட்டுக்கடங்காத விஷப்பாம்பு போன்ற பிள்ளைகளால் குடும்பத்தில் பல கலக்கங்களும் பந்துக்களின் பிரிவினைகளும் ஏற்பட்டு உன் உள்ளத்தை உருக்கி திகிலடைய செய்கிறது. இதன் காரணத்தால் கவலை, கஷ்டத்தின் மேலீட்டினால், கண்டபடியான கவனக்குறைவு, கடன்காரர்கள் தொல்லை இவைகளின் காரணத்தினால் பல இடங்களில் பரதேசி போல் திரியவும், தனித்து தனிமரம் போல் நிற்கவும் நேரிடும். தங்கமாயிருப்பினும் தவிட்டிற்கு மாற்றுப்படியாக நேரிடும். உன் குடும்பம் இருள் சூழ்ந்த பனி போல் பல சஞ்சலங்களால் பாதிக்கப்பட்டு பயங்கரமான நோயினாலும் கண்டங்களும் சூழும். பங்காளிகளின் பகையிலும், தொழில் பராமரிப்பான நஷ்டங்களும், பார் பசுக்களும், பால் பாக்கிய குறைவும், பல பொருள் சேதமும், ஒரு ஆண் தத்துவமற்ற ஆடவன் ஒருவனால் பல கலகமும், கெடுதலான கனவுகளை கண்டு அதை நம்பி பொருட்களை விரயப்படுத்துவதும், யார் உனக்காக நீதி நிவாயத்தை எடுத்து கூறினாலும் அவர்களின் மீது கொடுமையான கோபத்தை காட்டி பகைப்பதும், எட்டாத காரியங்களில் ஏணி கொண்டு முயற்சித்து ஏமாற்றம் அடைதலும் உண்டாகும். இக்கவலைகள் தீர 2 மாதமும் 13 நாட்களும் போக நன்மை உண்டாகும். இது மத்தீபம். முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை மத்தீபம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதனால மத்தீபம் அப்படின்றனால ரொம்ப கவலை எல்லாம் பட வேண்டாம். எந்த மத்தீபம் அப்படின்றது தோல்வி கிடையாது, கொஞ்சம் கால தாமதம் ஆகும், அவ்வளவுதான். அதனால முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு எந்த செயலையும் செய்யுங்க. எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சு அந்த செயலை செய்யுங்க. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். வேல்மாறல் படிக்க படிக்க அந்த ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க கண்கூடாவே பார்ப்பீங்க. இத்தோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓம் சரவணபவ.